12 பேர் கொண்ட குழுவை நியமித்து தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். 12 பேர் கொண்ட குழுவை நியமித்து தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தாவேக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அறிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. தாவேகா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கிறது. இதற்காக சிறப்பு குழுவானது அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி இந்த குழு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பொருளாதார தொழில் வல்லுநர்கள், வர்த்தக சபைகள், பல்வேறு ஊழியர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மகளிர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெற உள்ளது என்றும், அவர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய உள்ளதாக தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 12 பேர் கொண்ட குழுவை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதன்படி அண்மையில் தாவேகாவில் இணைந்த ஜேசிடி பிரபாகர், அதாவது அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணைந்த ஜேசிடி பிரபாகர், ஓய்வு பெற்ற அருண்ராஜ் IAS, ராஜ்மோகன், திருமதி மயூரி, பேராசிரியர் சம்பத்குமார், அருண் பிரகாசம், விஜய், முகமது பார்வேஷ், பிரபு, கிறிஸ்டி பிரதிபி, தேன்மொழி பிரசன்னா, வழக்கறிஞர் சத்யகுமார் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இவர்கள் பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தாவேகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மேற்கண்ட குழுவினருக்கு கழக தோழர்கள் முழு ஒத்துழைப்பு நல்குவதோடு அந்தந்த பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சந்திக்கும் பொழுது தேவையான உதவிகளை செய்யுமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.